ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலேயும் தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். விடுதலை பயணம் 22, 23, யாத்திராங்கள புஸ்தகம் 22. ஈடு தருதல் பற்றிய சட்டங்கள். ஆட்டையோ மாட்டையோ ஒருவர் திருடி வெட்டிவிட்டால் அல்லது விற்றுவிட்டால் ஒரு மாட்டுக்கு 5 மாடு என்றும் ஒரு ஆட்டுக்கு 4 ஆடு என்றும் ஈடு கட்டுவார். திருடர் கண்ணமெடுக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டு தாக்குண்டு இறந்து போனால் அவருக்காக இரத்தப்பழி இல்லை. கதிரவன் உதித்த பின் இது நிகழ்ந்திருந்தால் இரத்தப்பழி உண்டு. அவன் ஈடு கொடுத்தே ஆக வேண்டும். திருட்டுக்கு ஈடாக அவரிடம் எதுவுமே இல்லை எனில் அவர் விற்கப்படுவார். அவர் திருடின மாடோ கழுதையோ ஆடோ உயிருடன் அவர் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் 2 மடங்காக ஈடு கொடுப்பார். ஒருவர் இன்னொருவர் வயலிலோ திராட்சை தோட்டத்திலோ கால்நடைகளை மேய விட்டால் அல்லது அவிழ்த்து விட்டவை பிறர் வயலில் மேய்ந்து விட்டால் அந்த வயலில் சிறந்த விளைச்சலின்றும் தம் திராட்சை தோட்டத்தின் சிறந்த பலனின்றும் ஈடு செய்வார். தீப்பிடித்து முட்புதர்களில் பரவி தானிய குவியலோ விளைந்த பயிரோ வயலோ எரிந்துவிட்டால் தீயை மூட்டியவர் ஈடு கொடுத்தே ஆக வேண்டும். ஒருவர் பிறரிடம் பணத்தையோ பொருள்களையோ பாதுகாப்பாக ஒப்படைத்திருக்க அவை மனிதர் வீட்டில் இருந்து களவு போய் திருடர் கண்டுபிடிக்கப்பட்டால் திருடர் 2 மடங்காக ஈடு செய்ய வேண்டும். திருடர் கண்டுபிடிக்கப்படாவிடில் பிறர் பொருளில் வீட்டுத் தலைவர் கதவை திருடர் கண்டுபிடிக்காவிடில் பிறர் பொருளை வீட்டுத் தலைவர் கை வைத்தாரா இல்லையா என மெய்ப்பிக்க அவர் கடவுள் முன் நிற்பார். நம்பிக்கை துரோகம் எதிலும், அது மாடு கழுதை ஆடு உடை அல்லது வேறு எது பற்றியதானாலும் இது என்னுடையது என இருவரும் கூறினால் வழக்கு கடவுளிடம் வர வேண்டும். கடவுள் யாரை குற்றவாளியாக தீர்ப்பிடுவாரோ அவர் 2 மடங்காக பிறருக்கு ஈடு செய்ய வேண்டும். ஒருவர் பிறரிடம் கழுதை மாடு ஆடு அல்லது வேறொரு விலங்கை பாதுகாப்பாக ஒப்படைத்திருக்கையில் அது இறந்து போனால் அல்லது காயப்பட்டு விட்டால் அல்லது யாரும் பார்க்காத வேளையில் ஓட்டி செல்லப்பட்டால் அவர் பிறரது உடைமையில் தாம் கை வைக்கவில்லை என்பதற்கு ஆண்டவர் மேல் இடும் ஆணை அவர்களுடைய வழக்கை முடிவு செய்யும். உரிமையாளர் அதை ஏற்றுக்கொள்வார். மற்றவர் ஈடு கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அவருடன் இருக்கும் பொழுது அது திருடப்பட்டால் அதன் உரிமையாளருக்கு அவர் ஈடு செய்ய வேண்டும். அது விலங்கினாலும் பீறி துண்டாக்கப்பட்டிருந்தால் பீறப்பட்டதை சான்றாக கொண்டு வருவார். அவர் ஈடு செய்ய வேண்டியதில்லை. ஒருவர் பிறரிடமிருந்து இரவலாக பெற்றுக்கொண்டது உரிமையாளர் அதன் அருகில் இல்லாத வேளையில் காயப்பட்டு விட்டால் அல்லது இறந்து விட்டால் அவர் அதற்கு ஈடு செய்யத்தான் வேண்டும். உரிமையாளர் அதன் கூட இருந்திருந்தால் அவர் ஈடு கொடுக்க வேண்டியதில்லை. அது வாடகைக்கு எடுக்கப்பட்டதென்றால் வாடகை செலுத்தப்பட்டால் போதும். ஒழுக்க நெறிகள். திருமணம் ஒப்பந்தமாகாத கன்னிப் பெண்ணை ஒருவன் வசப்படுத்தி அவளோடு படுத்தால் மனைவிக்குரிய பரியம் கொடுத்து அவளை வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் அவள் தந்தை அவளை அவனுக்கு கொடுக்க முற்றிலும் மறுத்தால் கன்னிப்பெண்ணுக்குரிய பரியத்துக்கு சமமான பணம் அவனுக்கு கட்ட வேண்டும். சூனியக்காரி எவளையும் உயிரோடு விட்டு வைக்காதே. விலங்கோடு புணர்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். ஆண்டவருக்கே அன்றி வேறு தெய்வங்களுக்கு பலியிடுபவன் அழித்தொழிக்கப்பட வேண்டும். அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே. ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுரலுக்கு செவிசாய்ப்பேன். மேலும் என் சினம் பற்றேறியும் நான் அவங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன். இதனால் உங்கள் மனைவியர் விதவைகளாவர். உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோர் ஆவர். உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரன் ஆகாதே. அவரிடம் வட்டி வாங்காதே. பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்து விடு. ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை, உடலை மூடும்
அவரது மேலாடையும் அதுவே. வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார்? அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவி சாய்ப்பேன், ஏனெனில் நான் இரக்கமுடையவர். கடவுளை நீ பழிக்காதே, உன் கடவுளின் தலைவனை சபிக்காதே. உன் பெருகிய விளைச்சலையும் வழிந்தோடும் ரசத்தையும் எனக்கு படைக்க தாமதிக்காதே. உன் புதல்வருள் தலைப்பேரானவனை எனக்கு அர்ப்பணிப்பாய். உன் மாடுகள் ஆடுகள் ஆகியவற்றை பொறுத்த மட்டில் நீ அவ்வாறே செய்வாய். குட்டி 7 நாள் தன் தாயோடு இருக்கட்டும், 8ஆம் நாளன்று அதை எனக்கு அளிப்பாய். என் முன்னிலையில் நீங்கள் தூயவராயிருங்கள். வயல்வெளியில் பீறப்பட்டு கிடக்கும் இறைச்சியை நீங்கள் உண்ண வேண்டாம், அதை நாய்களுக்கு போடுங்கள். 23ஆம் பகுதி தொடர்ந்து வாசிக்கலாம். நீதியும் இரக்கமும். பொய் பொருளையை நீ கிளப்ப வேண்டாம். அநியாயமாய் பொய்ச்சாட்சியாகி நீ தீயவருக்கு கை கொடுக்க வேண்டாம். கெடுமதி கொண்ட கும்பலை பின்பற்றாதே. வழக்கின் போது கும்பலை சார்ந்து கொண்டு நீதியை திரித்து சான்று சொல்ல வேண்டாம். எளியவரது வழக்கிலும் அவருக்கு எதிராக ஒருதலை சார்பாக நிற்காதே. உன் பகைவரின் வழி தவறி திரியும் மாடோ கழுதையோ உனக்கு எதிர்பட்டால் நீ அதனை உரியரன் கொண்டு சேர்த்து விடு. உன்னை வெறுக்கும் ஒருவரின் கழுதையை சுமையினால் படுத்து விட்டதை நீ கண்டால் அந்நிலையில் அவரை விட்டகலாதே, அதை தூக்கிவிட அவருக்கு உதவி செய். உன்னை சார்ந்துள்ள எளியவரின் வழக்கில் நீதியை திரித்து விடாதே. தவறான குற்றச்சாட்டுகளிலிருந்து விலகியிரு. குற்றமற்றவரையும் நேர்மையாளரையும் கொலை செய்ய வேண்டாம், ஏனெனில் தீயவரை நல்லவராக நான் தீர்ப்பிடவே மாட்டேன். கையூட்டு வாங்காதே. கையூட்டு பார்வையுடையவரையும் குருடராக்கும், நேர்மையாளரின் வழக்கையும் புரட்டிவிடும். அந்நியரை நீ ஒடுக்காதே. அந்நியரது உணர்வுகளை நீங்கள் அறிவீர்கள், ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்கள் அந்நியராயிருந்தீர்கள். ஓய்வு ஆண்டும் ஓய்வு நாளும். 6 ஆண்டுகளுக்கு உன் நிலத்தில் நீ விதைத்து அதன் விளைச்சலை சேமித்து வைப்பாய். 7ஆம் ஆண்டு அதை ஓய்வு கொள்ளவும் தரிசாக கிடக்கவும் விட்டு விடுவாய். உன் மக்களில் வறியவர்கள் தானாக விளைவதை உண்ணட்டும். அவர்கள் விட்டு வைப்பதை வயல்வெளி உயிரினங்கள் உண்ணும். உன் திராட்சை தோட்டத்திற்கும் உன் ஒலிவ தோட்டத்திற்கும் இவ்வாறே செய்வாய். 6 நாள்கள் நீ உன் வேலையை செய்வாய், 7ஆம் நாளிலோ ஓய்ந்திருப்பாய். இதனால் உன் மாட்டுக்கும் உன் கழுதைக்கும் ஓய்வு கிடைக்கும். உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியரும் இளைப்பாறுவர். நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் கடைபிடியுங்கள். பிற தெய்வங்களின் பெயரை நீங்கள் உச்சரிக்க வேண்டாம், அது உங்கள் வாயில் ஒலிக்கவும் வேண்டாம். 30 விழாக்கள். ஆண்டில் 3 முறை நீ எனக்கு விழா எடுப்பாய். புளிப்பற்ற அப்ப விழாவை நீ கொண்டாட வேண்டும். நான் உனக்கு கட்டளையிட்டபடி ஆபிபு மாதத்தில் குறிப்பிட்ட காலத்தில் 7 நாள்கள் புளிப்பற்ற அப்பம் உண்பாய். ஏனெனில் அப்பொழுது நீ எகிப்திலிருந்து வெளியேறினாய். எவரும் வெறுங்கையராக என் திருமுன் வர வேண்டாம். வயலில் நீ விதைத்து உன் உழைப்பின் முதற்பலன் கிட்டும் பொழுது அறுவடை விழாவும், ஆண்டு தொடக்கத்தில் வயலிலிருந்து உனது உழைப்பின் பயனை நீ ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும். ஆண்டில் 3 முறை உன் ஆண்மகவு ஒவ்வொன்றும் தலைவராகிய ஆண்டவருக்கு முன் வர வேண்டும். எனக்கு செலுத்தும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் படைக்காதே. என் விழாவில் உள்ள கொழுப்பு காலை வரைக்கும் இருக்கக்கூடாது. உன் நிலத்தின் முதற்கனிகளில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு செல்வாய். குட்டியை அதன் தாய்ப்பாலில் சமைக்காதே. வாக்குறுதிகள், அறிவுரைகள். வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு. அவர் சொற்கேட்டு நட. அவரை எதிர்ப்பவனாய் இராதே. உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்வார். ஏனெனில் என் பெயர்
அவரில் உள்ளது. நீ அவர் சொல் கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவனும் ஆவேன். ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் சென்று உன்னை எமோரியர், இத்தியர், பெரிசியர், கானானியர், இவ்வியர், எபூசியர் இவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும்பொழுது நான் அவர்களை அழித்தொழிப்பேன். நீ அவர்கள் தெய்வங்களை பணிந்து கொள்ளவோ அவைகளுக்கு வழிபாடு செய்யவோ அவைகளுக்குரிய பழக்க வழக்கங்களை பின்பற்றவோ வேண்டாம். மாறாக அவற்றை அழித்தொழித்து அவற்றின் சிலை தூண்களை உடைத்து தள்ளுவாய். நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவில் நின்று நோயை அகற்றி விடுவார். குறைக்கால பிள்ளை பேரும் மலரும் உன் நாட்டில் இரா. உன் வாழ்நாள்களின் எண்ணிக்கையை நான் நிறைவு செய்வேன். என் பேரச்சத்தை உனக்கு முன்னர் அனுப்பி உன்னை எதிர்படும் எல்லா மக்களையும் நான் கதிகலங்க செய்வேன். உன் பகைவர் அனைவரும் உனக்கு புறங்காட்ட செய்வேன். உனக்கு முன் நான் குளவிகளை அனுப்பி வைப்பேன். அவை இவ்வியரையும் கானானியரையும் இத்தியரையும் உனக்கு முன்னின்று துரத்திவிடும். ஆயினும் ஒரே ஆண்டில் உனக்கு முன்னின்று நான் அவர்களை துரத்திவிட மாட்டேன். துரத்தினால் நிலம் தரிசாகிவிடும். உன்னிலும் மிகுதியாக வயல்வெளி விலங்குகள் பலுகி பெருகிவிடும். எனவே நீ பலுகி பெருகி நாட்டை காப்பாற்றும் வரை சிறிது சிறிதாக அவர்களை உனக்கு முன்னின்று துரத்தி விடுவேன். உன் எல்லைகள் செங்கடல் முதல் பெலிஸ்தியர் கடல் வரைக்கும், பாலை நிலம் முதல் யூப்பிரத்தீசு நதி வரைக்கும் விரிந்து கிடக்க செய்வேன். ஏனெனில் அந்நாட்டின் குடிமக்களை நான் உன் கையில் ஒப்படைப்பேன். நீயும் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய். நீ அவர்களுடனோ அவருடைய தெய்வங்களுடனோ எந்த உடன்படிக்கையும் செய்யாதே. அவர்கள் உன் நாட்டில் குடியிருக்க வேண்டாம். இல்லையெனில் நீ எனக்கு எதிராக பாவம் செய்ய அவர்கள் காரணமாவர். நீ அவர்கள் தெய்வங்களை வழிபடுவது உனக்கு கண்ணியாக அமையும். தொடர்ந்து 24 வாசிக்கலாம். உடன்படிக்கை. ஆண்டவர் மோசேயிடம் ஆரோன், நாதாபு, அபிகு ஆகியோருடனும் இஸ்ரவேலின் 70 பெரியோர்களுடனும் ஆண்டவரிடமாய் ஏறி வாருங்கள். தொலைவில் நின்று தொழுது கொள்ளுங்கள். மோசே மட்டும் ஆண்டவர் அருகில் வரலாம், ஏனையோர் அருகில் வரலாகாது. மக்கள் அவரோடு மலை மேல் ஏறி வரக்கூடாது என்று கூறினார். எனவே மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரிடம் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடி வாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குளங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேலின் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்கள் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினார். மாடுகளை நல்லொரு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதி எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவருக்குரிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்த மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கின்ற இரத்தம் இதோ என்றார். பின்னர் மோசே, ஆரோன், நாதாபு, அபிகு ஆகியோரும் இஸ்ரவேலின் 70 பெரியோர்களும் மேலேறி சென்று இஸ்ரவேலின் கடவுளை கண்டார்கள். அவர் பாதங்கள் கீழ் உள்ள தல நீலமணிக்கல் இழைத்த வேலைப்பாடு போன்றும் தெள்ளிய வான்வெளி போன்றும் இருந்தது. இஸ்ரேல் மக்களின் தலைவர்கள் மேல் அவர் கை வைக்கவில்லை. அவர்கள் கடவுளை கண்டனர், உண்டு குடித்தனர். சீனாய் மலை மேல் மோசே. ஆண்டவர் மோசையை நோக்கி, என்னிடம் மலை மேல் ஏறி வந்து இங்கேயே இரு. அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்ட திட்டங்கள் அடங்கிய கற்பலைகளை உன்னிடம் அளிப்பேன் என்றார்.
மோசே தம் துணையாளர் யோசுவாவுடன் எழுந்து சென்றார். பின் மோசே கடவுளின் மலையின் மேல் ஏறி செல்கையில் அவர் பெரியோர்களை நோக்கி, நாங்கள் உங்களிடம் திரும்பி வரும் வரை நீங்கள் இவ்விடத்திலேயே எங்களுக்காக காத்திருங்கள். இதோ ஆரோனும் கூரும் உங்களோடு இருக்கிறார்கள். வழக்கு ஏதும் இருப்பின் அவர்களை அணுகட்டும் என்றார். பின்னர் மோசே மலை மேல் ஏறி செல்ல ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி சீனாய் மலை மேல் தங்கிற்று. மேகம் மலையை 6 நாட்களாக மூடியிருந்தது. 7ஆம் நாள் அவர் மேகத்தின் நடுவில் நின்று மோசையை அழைத்தார். மலை உச்சியில் ஆண்டவரது மாட்சியின் காட்சி பற்றி எரியும் நெருப்பு போன்று இஸ்ரேல் மக்களின் கண்களுக்கு தெரிந்தது. மோசே மேகத்தின் இடையே புகுந்த மலை மேல் ஏறி சென்றார். மோசே மலையில் 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த நாளுக்கான 22, 23 மற்றும் 24 யாத்திராங்கள் புஸ்தகம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலங்களில் உண்டாவதாக. தொடர்ந்து வேதத்தை வாசிப்போம். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.